மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் விட்டுருவான். வாங்கிக்கிட்டே கேளுப்பு என்ன? நீங்கள் பையனை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா? உன் பையனுக்கு கல்யாண விஷயமா கேட்க வந்தியா? நீ கல்யாண விஷயம் கேட்க வந்த முதல்ல வா. ஊரார் உறங்கையிலே உற்றார்கள் தூங்கையிலே நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமம் வந்திடுவேன். ஊரார் என்னப்பா உன் மகன் ஒழுக்கமாக இருக்கானா? ஊரார் உறங்கையிலே உற்றார்கள் தூங்கையிலே அவளை நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமம் தூக்கிடுவான். இன்னொரு தரம். நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமம் வந்தாயானால் செங்குருவி வேதம் கொண்டு செந்தூக்காய் தூக்கிடுவான். மச்சினே பொம்பளை ஒத்து வர ஆம்பளை ஒத்து வர மாட்டேங்கான். அந்த ரெண்டு குடும்பமும் பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடி போயிடுவான்டா. என்ன பண்ணலாம்? ஓடுற பிறகு செப்பமா சேர்த்த பிறகு ஓட்ட வைப்புமா. என் மனத்தில் அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கல்யாணம் முடிச்சு வரலாம் முடிவு எடுத்துட்டேன். அது வரை ஓமாவும் பொறுக்க மாட்டான். நடுக்கம் எடுத்து இல்லை தானே போய் கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு அந்த பிள்ளை விஷத்தை குடிச்சிரும்னு வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பா அம்மா சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா தான் கொஞ்சம் அப்பா அம்மாவையும் சரியாக்குறேன், அந்த பிள்ளையும் சரியாக்குறேன். வெற்றி விட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்கும், தலைத்து ஓங்கும், தலை தூக்கி வாழ்வீர்கள். வாழ்க மக்களே, வாழ்க. எல்லாரும் உன் புருத்த மரத்தை போய் பார்த்தேன். அவன் உன்னை வேண்டாம்ங்கிற ஒரு முடிவோடவே இருக்கான். ஆனால் உன்னுடைய தகப்பனுடைய உள்ளத்தை பார்த்தேன். என்ன முடிவு எடுத்தால் சரி வரும்னு தெரியாத குழப்பமான நிலைகளில் உட்கார்ந்துருக்கான். அதனால் எப்படியாவது என்னை என் கணவரோடு சேர்த்து வச்சிடணும், என் வாழ்க்கைக்கு வேறு வழி கிடையாதுங்கிற வேதனை நீ கேட்டு வந்திருக்க. சேர்த்து வச்சா போதுமா? ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் உன்னால் வாழ முடியாது. தனிப்பட்ட நிலையில் வாழ்ந்தால் தான் உனக்கு செம்மையாகும். அதுக்கு என்ன வழி பண்ணலாம்? கால் வந்துட்டோம். அதுதான் நான் பார்த்தேன். ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய இந்தா அவன் மனநிலைகள் மாறும், பிரச்சனைகள் தீரும். உங்களை ஒன்றா வாழ வைக்கிறேன், ரெண்டு ஒன்றா கோயிலுக்கு வர வைக்கிறேன். இந்தா வெற்றி புண்ணியமாக்குவோம், தைரியமாக. நீலி மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்குது? வாடா. உன்னோட பக்கம் முத்து மாரியா தங்க மாரியா? சக்தி மாறி. அவன் வீட்டு பக்கம் என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டுக்கிடுவோம். உன் வீட்டு பக்கம் என்ன மாதிரி இருக்கான்? மாரியம்மன். சந்தன மாறி, சந்தன மாரியம்மனா? சந்தன மாறி தடமாறி தைய நல்ல முப்பிடாதி அந்த அம்மாளா? கால் வந்துட்டு வா. இல்லவெல்லாம் காப்பவளே எங்கள் நாயகி அம்மா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் குடும்பத்துக்குள்ளே முன்னோர்கள் வணங்கிய ஒரு ஆத்மா தெய்வமாக வருது. ஆனால் அந்த ஆத்மாவை கும்பிட்றதுக்கு 4 குடும்பத்தார்கள் பாத்தியப்பட்டவங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒற்றுமை பிரிஞ்சு மனவேதனையோட குழப்பமாக இருக்காங்க. அதனால் அது எப்படி பிரிஞ்சுதோ அதை மாதிரி இப்போ உன் வீட்டுக்குள்ளே உங்களுடைய உறவுகளையும் பல பிரிவுகளும் மனவேதனையும் ஏற்பட்டு தனிமரமாயிருவோமோங்கிற ஒரு பயத்தில் என்னையை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா? கால் வந்துட்டு வா. அங்காள பரமேஸ்வரி தாயே. வேற என்னப்பா வேணும்? தனியா
இருக்காங்க தான் தனிமரமாக ஆயிட்டோன்னு வருத்தப்படுறேன். கண்ணை மூடி வர வைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. குடும்பத்தை ஒன்று சேர்த்தாச்சு. நிம்மதியாக என்னை பார்க்க வருவாய். வாழ்க. கர்மசாமிக்கு பழனி மலை முருகா. பழனி மதுரை அடுத்த ரவுண்டில் கூப்பிட்றேன், உட்காருங்க. பழனி திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்குத்தா ஞான ஆத்தா. என் ஆத்தா விளையாத்தா. பழனியில் எந்த கிராமம் உனக்கு? அரசப்பட்டியா? ஆ, கணக்கம்பட்டி. நல்ல பெட்டி தான். உனக்கு எந்த பெட்டி? தகரப்பட்டி. யாரும் உண்டு? சரி. என் மகன் மருமகளை ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும்னு கேட்டு வந்தது யார்? கால் விட்டு. அம்மா பெட்டி, ஆத்தா பெட்டி, தகரப்பட்டி, என் தங்க பெட்டி. அடே அப்பா, வீட்டுக்குள்ளே மூதேவியாக வருது, தெய்வமே இல்லையே. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. இளமை நில்லாது யாக்கை நிலையாது வளமையோ செம்மையோ ஒன்றும் தாராது. உன் பையனை பார்த்தேன், படிப்பு அறிவெல்லாம் கெட்டிக்காரன் தான். ஆனால் பொண்டாட்டியோடு சேர்ந்து வாழ மாட்டேக்கான். அந்த மனநிலையோடு இப்போ மாறிப்போச்சு. ரெண்டும் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய நேரம் வந்தாச்சு. வாரிசு பெறக்கூடிய சூழ்நிலையும் வந்தாச்சு. இதுவரை அவன் பிடிவாதத்துக்கு நிகராக மருமகளும் கொஞ்சம் பிடிவாதத்தில் தான் இருந்தான். அவன் மனத்தை இப்போ மாற்றி ரெண்டரையும் ஒன்றா சேர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த கார்த்திகை வசந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கை மலர்ச்சி அடையும். இதற்கிடையில் உன்னுடைய சொத்து சொந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது. கோர்ட்டில் போய் திரும்பி வந்துருச்சு. ரெண்டாம் தரம் அதை மீட்டி வாழ முடியாமல் இருக்க. உன் தொழிலில் பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க. இவைகளெல்லாம் சரியாக்கணும். சரானா? கால் விழுத்து வா. வேற என்ன வேணும் மகளே? கண்ணை மூடு. எந்த செய்வனை வினை கோளாறுகளும் ஒன்றை தொடலை. இயற்கையான ஒரு பாதிப்பு தான் இது. மருத்துவத்தால் தீர வேண்டியது. அவர்களே வணங்கி வருக. தெரியாது, சத்தமாக பேசாதீங்க. உங்களுக்கு தெரியுமா? அவள் வயசுக்கும் அவள் தோற்றத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். உண்மையிலேடா கூட்டத்தில் போயிடுது இந்த மாதிரி பெரிய மூதாட்டி. அதில் மன்னர் திடீர்னு அவையரை பார்த்து, அம்மா நீங்கள் வந்தாச்சு, சாப்பிட்டீங்களா, என்னமெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கேட்டார். வலிமையோர் பாண்டி மன்னன் மணவளத்தில் முதலில் நெருக்குண்டேன். என்ன சாப்பிட்டாலாம்? முதல்ல நெருக்கடியை உண்டானாம். அடுத்து பெரும் சறுக்குண்டேன். சறுக்கி கீழே விழுந்துட்டான். மாபெரும் என பெருக்குண்டேன். பெரிய கூட்டத்தை கண்டேன். அதற்கு பின் என்றும் இளமையாக இருக்கலாம்னு வைத்தியங்க சொல்லுவாங்க. நான் சொல்ல முடியுமா? அது வைத்தியர் மருந்து விற்கிறதுக்கு சொல்லுவார். என்ன மருந்து விற்கிறதுக்கு சொல்லுவாங்க. மருந்து தான் தீரும், விஷயம் தீராது. உண்மையா இல்லையா? அதனால் அந்த காலத்தில் சும்மா காற்று அழித்து கஷாயம் போட்டு மனையை அடித்து பொடியாக்கி ஒரு பெரிய மருத்துவத்தையே நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அதெல்லாம் உண்மையான மருத்துவம் தான். மருத்துவத்தால் தீரக்கூடியது மருத்துவத்தால் தீரும். மனோதத்துவத்தால் தீரக்கூடியது மனோதத்துவத்தால் தீரும். தீராத நோய்க்கு தெய்வம் தான் தோணுனா மனதை சரியாக்கிச்சுன்னா நோய் தீர்ந்து போச்சு. பாட்டி என்ன வேணும்? சேட்டை பண்ணுறான். வாங்க பக்கத்தில். இடையில் ஒருத்தர் அப்படி ஒரு நாடகம் ஆடினாமில்ல, மீண்டும் ஓடாமல் அவனை கொண்டு வந்து வீட்டில் வச்சா போதுமா? தக்க துணையோடு வர விடுவான். இந்தா ஓடாமல் காப்பாற்றுறேன், யார் கூடையும் போகாமலும் காப்பாற்றுறேன். வேறு என்ன செய்ய முடியும்? நல்லாரு.
என்னைக்கும் உயர்வாக இருப்பாய். உன் புனிதமான உள்ளம் ஒருபொழுதும் வேதனைப்படாது. ஆனந்தம் அடைவாய். கர்மதாமிக்கு ஆமாம், அப்படியா? அதே தெய்வ வழிபாடு மூலமாக என்னை காண வந்தவன். கால் ஒன்று வரலாம். ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. வாடா தம்பி, என்னடா வேணும் உனக்கு? அதான் தெய்வ வழிபாடு மூலமாக என்னை காண வந்தவன். பலமுறை என்னைய பார்க்க வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கலையே, அப்படி நினைத்து உன் மனத்தை நீயே குழப்பிக்கிட்டு தோற்று ஓடுனவே. சரிதானடா? கால் வந்துட்டு வா. இளமை நில்லாது. உங்கள் அம்மா வந்துச்சு, அது எங்க? உங்கள் அம்மா வந்தால வரலையா? அப்போ பக்கத்தில் வா. கண்ணாடியை கலத்தி தூர போட்டுறாத, தனியாக வச்சுக்கா. கண்ணை மூடு. யார்கிட்ட போய் தியானம் படித்த? நீயா படிச்சுக்கிட்ட. அப்படி படித்த பிறகு தான் இந்த பிரச்சனையே உருவாகுச்சு. புரியுதா? யூடியூப்பில் அவன் புரிஞ்சுக்கிட்டதை போட்டுக்கிட்டலையுமா? ப்ராக்டிக்கலுக்கு குருவில்லாத வித்தை பால், தொட்டு காட்டாத வித்தை சுட்டரித்தாலும் வராது. நீ ஒரு ஞான சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ண. அதில் ஒரு அம்மன் தெய்வம் நமக்கு கை கொடுக்கும்னு நினச்சி மனதுக்குள்ளே தியானம் பண்ணேன். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு வைப்ரேஷன் உன் உடம்புல தோண்டிடுது. அந்த வைப்ரேஷன் தோன்ற உடனே உள்ளுக்குள்ளேயே ஏதோ ஒரு குழப்பமான பய உணர்வும் ஒரு தளர்ச்சியும், நைட்டில் தூக்கம் வராமல் கையெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போனது மாதிரி ஃபீலிங்ஸும் வந்துருச்சு உனக்கு. இப்போ சில சமயத்தில் உச்சி ரொம்ப துடிக்கும். கால் வந்துட்டு வா. என்னம்மா சும்மா இருக்கு? இப்போ இந்த வைப்ரேஷனை மாற்றணுமா, வேற என்ன வேணும்? இப்போ கேட்டது தான் உண்மையான கேள்வி. இந்த வைப்ரேஷனை மாற்றி தரேன், உன் மனநிலைகளை தைரியமாக்கி தரேன். வார பௌர்ணமி அன்னைக்கு நாள் வந்து என்னை வந்து பார்த்துங்க தங்கிக்கா. பௌர்ணமி அன்னைக்கு அந்த சக்தியை தரேன். 3 மாதத்தில் ஒரு கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். ஜெயிச்சு வச்சுக்கோ. தாயத்து தகடு கட்டியிருந்தே அதெல்லாம் இருக்கா? தூரத்துக்கு எரிஞ்சிரு, ரொம்ப நல்லது. வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருன்னு ஒரு முடிவு எடுத்தியா நீ? அதானே பார்த்தேன். கிடைக்கிற அன்னைக்கு என்கிட்ட சொன்னான். கரூர் எல்லை கரூர், கரூர் எல்லை கரூர், கரூர். மொத்தம் 3 பேர் இருக்கான். யாரான்னு பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் வெண்ணி தாங்கண்ணே. காளியம்மா எங்கே இருக்காப்பா? காளியம்மன் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? ஏய் தம்பி, உங்கள் வீட்டில் காளியம்மன் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கம் உங்கள் வீட்டு பக்கம் மாகாளியம்மனா? கால் வந்துட்டுவாங்க. இன்னொரு ஆள் கரூர்லேருந்து வர. கரூர் யாரையா? நபர் தான் 3. அப்போ 1 2 3 சரிண்ணா? ஒரு காலத்தில் வடவடவடன்னு நிறைய பேசி சமுதாய பகையை சம்பாத்தியம் பண்ணிட்டேன். உண்மையா? தேவையில்லாத வழக்கு ஓ மனத்தில் தோன்றது தான் நீதினு பேசி குடும்ப ஒற்றுமையும் இப்போ குறிஞ்சு போச்சு. நிறைய பணங்கள் நஷ்டமும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய குழப்பத்தையும் உள்ளத்தில் வச்சுருக்க. கால் வந்துட்டு வா. பிள்ளைய வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. கண்ணை மூடு, நான் பார்க்குறேன். ஒன்று ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அடிக்கடி மூச்சு எடுக்கும்போது இந்த பக்கத்தில் வீங்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது வந்து மூச்சு குழலுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. எப்படியா ஸ்கேன் நல்லா இருக்கேன்? வேற என்னப்பா வேணும்? உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம்ப்பா?
அப்படியா? இன்னொரு பொம்பளை வராளா ஒரு பாட்டி மாதிரி? இந்த மாதிரி விஷயத்தை செய்யாதவங்களா சிரிக்கணும். சரி, கண்ண முடிக்க நல்லா பார்க்குறேன் உன்னை. கருப்பசாமி, உன்னுடைய தாத்தன் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு சுமையாக இருந்து குழப்பத்தை உருவாக்கியிருக்கான். அந்த ஜென்மபாவத்தின் மூலமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் உன் குடும்பத்தில் பாதிச்சிருக்கும். இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையிலும் சில மனத்தாங்கல்கள் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன். ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு என்னைய வந்து பாரு, கஷ்டத்தை தீர்க்கிறேன், கண்குளிர வாழ வைக்க. காலன்னு சொல்லலாம். காட்டானை மீதே அரி கடை தெருவில் போகையிலே என்ன வேணும்? என்னப்பா? எந்த ஊரில் இருக்கான்? கண்ணமூடு வா, பக்கத்தில் வா, நீயும் பக்கத்தில் வா. முட்டுக்கு கீழே மரமரத்து போய் இருக்குது, காலெலாம் உணர்ச்சி அற்று இருக்குது. நடக்க வச்சா போதுமா? கண்ணமூடு. இந்த கனியை அறுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்க வை, கை கால் பிளமாகி நடந்துருவோம். போன வாரம் ஒருத்தன் 2 பையங்க ஊனமுற்றிருந்தாங்க. ஒரு பையனுக்கு உத்தரவு கொடுத்து நடந்து வந்துட்டான். அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, அவங்கள நிரந்தரம் பார்க்க முடியல. கால் வந்துட்டோம், மனசு சரியில்லை. என்ன என்னைய நம்புதியா? நம்புறியா? உன் பையன் நடந்தோடனே பரிபூர்ணமாக சரணாகதியாக அங்கே வந்துடுவேன். நல்லா வெற்றி அடைந்து வாங்க, மகிழ்ச்சி அடைந்து வா. இந்த தொழிலுக்கு பணம் தந்துட்டேன், நல்லா இருக்கு, ஐஸ்வர்யம் பெறுவாய். விபூதி வாங்கலையே, புண்ணியமடைங்க. கர்மசாமிக்கு அறந்தாங்கி, மறந்தாங்கி இல்லைப்பா, அறந்தாங்கி, அறந்தாங்கி. அறந்தாங்கி பாட்டு வந்தியா? இல்லைல்ல. அறந்தாங்கி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? அறந்தாங்கி அவனுக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? உடல்நிலையை பற்றி. கால் வந்துட்டு வா. யாரா வந்தீங்க? யாரு? ஓகே, உங்கள் அண்ணன் எங்கே இருக்காங்க? உடல்நிலையெல்லாம் வரலாம். நல்லா இருக்கு. இந்த கால் இடுப்புக்கு ஏதோ ஒருத்தன் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியக்கா. அப்படி நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்டேன். அப்படி எதுவுமே நடக்கலை. நீயா சிந்தனை பண்ணிக்கிட்டு மனத்தை உழப்பிக்கிட்டு இருக்க. இது வந்து இயற்கையாலான ஒரு மாற்றம். ஆனால் இது உன்னை பாதிக்க விடாமல் தெளிவாக்கி தந்தால் போதுமில்ல. காலில் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காரு, இல்லாட்ட நான் தான் அங்கே வரணும். அப்படியா? இவருக்கு பையன் இருக்கானா? பொண்ணு நீங்கள் தான். வரலாம், வா ஏக்கா, வா பக்கத்தில் வாப்பா. சீக்கிரம் வர சொல்லுங்க. நின்றுக்கா கொஞ்ச நேரம் என்னைய மனசுக்குள்ளே நினச்சி கும்பிடு பார்ப்போம். கண்ணை மூடிக்கிட்டு இந்தா. அடுத்து என்னைய பார்க்கும் பொழுது வரி இல்லாமல் வீக்கம் இல்லாமல் வந்து சேருவாய். வெற்றி உண்டு.
போயிட்டு வா. எனக்கு காணிக்கை எடுத்து வச்சியாமலா அப்படியா? போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே அறந்தாங்கி எல்லை வீட்டு பக்கம் மாரியம்மன் கோவில். மாரியம்மனா காளியம்மனா? அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? யாரா ஒருத்தர் காலில் விட்டுவாங்க. பக்கம் போனால் வேறு கிராமத்துக்கு போயிடலாமாப்பா? அந்த கிராமத்து முனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. கால் வந்துட்டு வா. ஒரு மேப்பில் போட்டோம். என்கிட்ட மேப்பெல்லாம் இருக்குது. என்னடா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. உடல்நிலையில் அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு சின்ன ஏற்பாடு இருக்குது. அதில் ஆபத்து வராது, காப்பாற்றித்தரேன். இப்போ இருக்கிற இடத்த மாற்றி வேறு இடத்துல போய் உட்காருங்க. வரக்கூடிய தையிலிருந்து மாற்றி இருந்துக்கா. 6 மாதத்துக்குள்ளே எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். ஜெயிச்சு தரேன். பணம் வர வேண்டி இருக்கும், வர வச்சு தரேன். போய்ட்டு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்ன ஸ்ரீராமர் வராரு? பார்ப்போம்மா, கேட்டு பார்ப்போமா? கேட்டால் தெரிஞ்சு போதே. அவ்வளோதானே. ஸ்ரீராமர் கோயில் எங்கேப்பா இருக்குது? பெருமாள் கோயில். ரொம்ப விவரம் உள்ளவங்கிட்ட போய் நான் கேட்டுட்டேன். கால் வந்துட்டு வா. வா. என்ன வேணும் உனக்கு? தம்பி, நான் உன் கூட பிறந்த தம்பியா? அவன் பேர் என்ன பேர்? அப்படியா? கொஞ்சம் கண்ணை விடு, அவனை ஒரு பார்வை பார்க்க. ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட பேசி மடங்கி இருந்தானடா, இப்போ வெளியாயிட்டானா? நல்லவன். சரி, அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டான். அடுத்து வேறு இடத்த பிடிச்சி கல்யாணத்தை முடிச்சு தரேன். நல்லா இருக்கு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மலப்புறம். என்னென்ன சிரிக்கிய? நீங்கள் எங்கேயெல்லாம் லாக்காயிருந்துன்னு சொல்லிடும்னு நினைக்கிறீங்களா? நேரம் இருக்கு தெளிவாக. அப்படியா? சரி, கரெக்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. உன் மகன் போலீஸ் இந்த பணத்தை உன் பையன் வீட்டில் கொண்டு போய் வை. எல்லாம் ஜெயிச்சு வருவேன். வெற்றி உண்டு. வேலவன் தாவளம். வேலன் தாவளம். தாவளம் என்றால் தங்கும் இடம் என்று பொருள். என்ன பொருள்? இந்த மஞ்சள் சட்டை எந்த தாவளம்? முட்டை. இருங்க, கூப்பிடுறேன். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மாதிரி தேனை எடுத்து தெருவில் உட்கார மாதிரி வேலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையா? குடும்பத்தை போய் பார்த்தேன். உன் வீட்டு எல்லையில் நான் கருப்பசாமி ஏற்கனவே இருக்கேன். சரிண்ணா? அங்கே ஒரு அம்மனும் உண்டு, சிவன் ஆலயமும் உண்டு. உன் வீட்டில் அடிக்கடி வந்து கடன்காரங்க வந்து உன் பொண்டாட்டியை நச்சடிக்காங்க. அதனால் அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ வா வான்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ போனனா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னைய நொத்தி எடுத்துருவாங்க. அதனால் உன்னைய போக வைக்கவா அல்லது அவங்கள அங்கே வரவிடாமல் தடுக்கவான்னு நான் பார்க்கணும். 18 நாட்களுக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டாம். கேரளாவுக்கு போ. பிழைப்பும் கிடைக்கும், கடன் அடைக்க பணமும் கிடைக்கும். புரியும்னு நினைக்கிறேன். என்ன புரியுது? சிரிக்கிற? இல்லை, கேரளாவுக்கு போடா, பிழைப்பும் கிடைக்கும். ஒரு உழைப்பு, ஒரு இடத்துல ஒரு கடையில் ஏதாவது வேலை செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் 18 நாட்களுக்கு. அதுக்கு முன்னால் உன் கையில் பணமும் கிடைக்கும். உன் கடன் அடைக்கக்கூடிய உதவி வந்துடும். இந்தா இப்படி ஜெயிச்சு வா, வெற்றி உண்டு. போய் ஒரு லாட்டரி சீட்டை கேரளா கவர்மெண்ட்டில் எடுத்து காப்போம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி. அப்போ நீங்களும் வரணும், ஒன்று முறை வந்துடணும்ல. ஆமா, வா 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 வா.
மாரியம்மன் கோயிலிலே மல்லிகைப்பூ. உட்கார் 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 உட்கார். உனக்கு திருநெல்வேலியே தென்காசியா? மாரியம்மன் வராள போவே அடிக்கடி. ஆயிரம் கண்ணுடைய ஆத்தாடி மாரியம்மா. வீட்டு பக்கம் சுடமாடசாமி வராரா? எங்கே பார்க்காரே? டங் டங் டங். அந்த கிராஸில் இடது பக்கம் இருக்காரு அவர் தானே? கால் வந்துட்டோம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அடிக்கடி பிள்ளைகளுடைய மனதுக்கும் கொஞ்சம் குழப்பமும் போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? அதே மாதிரி ஓராண்டுக்கு முன்னால் இருந்த தொழில் வளமும் வருமானமும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சாமியை எவ்வளவோ கும்பிட்டும் வீட்டுக்குள்ளே அறிகுறி காட்டுதை தவிர அந்த தெய்வ சக்தி முழுசாக வந்து வாய் தொடங்கியோ அறிவால குறிப்பு தொடங்கியோ நமக்கு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஏதோ மாறுபாடு நடந்திருக்குமோ அப்படிங்கிற மனக்குழப்பமும் உங்களுக்கு இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். வேறு என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கா, என்னையை மட்டும் நினச்சிக்கா. அப்படியா போட்டிருக்கானே? ஏற்கனவே ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கானே. இப்போ போட்டிருக்க அப்ளிகேஷனில் அவனுக்கு வேலை இருக்குது. 4 மாதம் கழித்து என்னை பார்க்கும் பொழுது வேலைக்கு ஆர்டரோடு வந்து சேருவேன். வெற்றி உண்டு. மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனந்தம் பெறுங்கள், அமைதி அடையுங்கள், புண்ணியம் பெறுங்கள். ஆற்றுக்குள்ளே ஒரு சொல்லமான இருக்கான், அங்கே போய் கும்பிடுவீங்களோ? அடிக்கடி போகிறைய? சரி கும்பிடு. பலி கொடுக்க வேண்டியிருக்காங்க எதுவும் கிடாயி? கிடைச்சா கொடுத்துருவேன். கெட்டிக்காரன். போயிட்டா. நல்லது, ஆனந்தமடைவாய். போ. கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை மகனை பற்றி காக்க வந்தது யார்? பையன் இருக்கானா? என்ன கேட்கணும்? கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். திருமணம் முடிச்சாச்சாம்மா? கண்ணை முடிக்காமா வருதான்னு பார்ப்போம். 3 ஜாதகம் பார்த்தீங்களா? இப்போ இடையில் 3 ஜாதகம் வெற்றிகரமாக வருது. முருகப்பெருமான் பெயர் உள்ள ஒரு குடும்பத்தில் பெண் கிடைக்கும். ஜெயிச்சு வந்துக்கலாம். வரக்கூடிய இந்த கார்த்திகையிலே 3 ஜாதகம் வந்துடும். வெற்றிகரமாக முடிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? வைகாசியில் தையில் தொடங்கட்டும், வைகாசியில் படுத்துவோம். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு ராஜகோபாலசாமி கோயில் எங்கே இருக்குது? ராஜகோபாலசாமி கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். சரி வாமா வா. என்ன அடிக்கடி மனநிலைகள் குழப்பமாக வந்துக்கிட்டே இருக்கு? இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டுக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் எப்படி ஜெயிச்சு வரேங்கிற வேதனை தாங்க முடியாமல் இருக்கிய. இதற்கிடையில் வெளியூருக்கு போய் மாறிக்கலாமாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதுக்கெல்லாம் போக வேண்டாம், நானே உங்களை நல்லா ஆக்கிடுவேன்னு. நீங்கள் எதுக்கு போகணும்? கால் வந்துட்டு வாங்க. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் உன்னுடைய தொழிலில் இருக்கக்கூடிய குழப்பம் தீரும். நிறைய பணங்களை இழந்து சட்டப்படி பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு சில பயம் உனக்கு இருக்குல்ல, அதில் வராமல் உன்னை காப்பாற்றி ஜெயிக்க வைக்கிறேன். ஜனவரி 22 வரை பொறுமையாயிரு. இடையில என்னைய வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கான். ஜெயிக்கிறேன் போ. நல்லா இருடா. நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில். நான் நாகர்கோவில் சொல்கிறேன். பூ வியாபாரம்
ஏக்கா என்னக்கா கையை காட்டுற? சரி சரி சரி